ஒரு பெரிய மரத்துல ஒரு அழகான கிளி அதன் முட்டைகளோட வாழ்ந்தது. அந்த முட்டைகள் ஒண்ணு ஒண்ணா உடைஞ்சு குட்டி குஞ்சுகள் பிறந்துச்சு. அத பார்த்து கிளி ரொம்ப சந்தோஷப்பட்டது. அதனுடைய குட்டி குட்டி குஞ்சுகள் இன்னும் அழகா இருந்தது. தினமும் காலையில கிளி அதனுடைய குஞ்சுகளுக்கு கொடுக்க உணவு தேடி போய் சாயங்காலமா திரும்பி உணவு ஊட்டி விடும். குஞ்சுகள் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சதும் தான் உணவை தானாக தேட ஆரம்பிச்சது. ரொம்ப நாள் கடந்து போனாலும் ஒரு முட்டை மட்டும் உடையாம இருந்தது. குஞ்சு பிறக்கவே இல்லை. கிளி ரொம்ப கவலைப்பட்டது. உதவி கேட்க அங்கிருந்து குயில் கிட்ட போச்சு. தங்க குயில், என்னோட குஞ்சுகள் பிறந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனா அதுல ஒரு முட்டையில இருந்து மட்டும் இன்னும் குஞ்சு பிறக்கவே இல்லை. நான் என்ன பண்ணணும்? எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இந்த மாதிரி நானும் கேள்விப்பட்டதே இல்லை, எப்பவுமே பார்த்ததும் இல்ல. வா, சுவாமிய கேட்போம். கண்டிப்பா அவங்க கிட்ட இதுக்கான தீர்வு இருக்கும். வா போலாம். ஆமா போலாம். கிளியும் குயிலும் சுவாமி கிட்ட கேட்க போனாங்க. வணக்கம் சுவாமி, எப்படி இருக்கீங்க? என்ன பிரச்சனை? இந்த பக்கம் எப்படி? நான் உனக்கு எப்படி உதவ முடியும்? கிளி அதனுடைய கவலை என்னன்னு சொன்னது. அப்படியா, இதுதான் கவலையா? வா, நான் முட்டைய பார்க்கணும். கிளியும் குயிலும் சுவாமியும் கிளியின் கூடு கிட்ட போனாங்க. அட, என்ன இது? இது உன்னோட முட்டை இல்ல. உன்னோட முட்டையை அடையாளம் பிடிக்கிறதுல ஏதோ தப்பு பண்ணிருக்க. இது ஒரு விளையாட்டு பொம்மைன்னு நினைக்கிறேன். கிராமத்துல இருக்கிற குழந்தைகள் இது கூட விளையாடுறத நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன். என்னை நம்பி இத ஒரு தடவை கீழே வீசிட்டு பாரு. இல்ல இல்ல சுவாமி, அப்படி பண்ணா என்னோட முட்டை உடைஞ்சிரும். இல்ல இல்ல கிளித்தாயி, என் மேல நம்பிக்கை வை. இது ஒரு விளையாட்டு பொம்மைதான். கிளி மனச கல்லாக்கி சுவாமி பேச்சு கேட்டது. சுவாமி முட்டையை எடுத்து தரையில வேகமா வீசிட்டாங்க. முட்டை உடையவே இல்ல. குழந்தைகள் விளையாடும் பந்து போல கீழையும் மேலையும் விழுந்து பறந்துட்டு இருந்தது. உண்மையிலே அது ஒரு பந்து தான். அத பார்த்து எல்லாரும் சிரிச்சாங்க. காட்டிலே ஒரு மரத்துக்கு கீழே ஒரு எலி துளை இருந்தது. அந்த துளையில ஒரு எலி அதன் குடும்ப உறுப்பினர்களோட தங்கி இருந்தது. ஒரு நாள் ஒரு வியாபாரி இந்த மரத்துக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்தாங்க. அவர் கையில தானியங்கள் நிறைந்த கூடை இருந்தது. என்ன நல்ல நறுமணம்! அந்த கூடையில கண்டிப்பா சாப்பிடுறதுக்கு நல்ல உணவு இருக்கு. வா, கூடையில என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கூடை இருக்கிற இடத்துக்கு எலிகள் அமைதியாக குதிச்சு போய் அதன் கூர்மையான பற்களை வச்சு கடிச்சு கொதறி விட்டுடுச்சு. கடிச்ச கடியில கூடையில ஒரு ஓட்டை விழுந்துருச்சு. அந்த சமயம் வியாபாரி எழுந்து நின்னு கூடையை தூக்கி நடந்து போக ஆரம்பிச்சாங்க. கூடையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தானியங்கள் விழுந்துட்டே இருந்தது. விழுந்த தானியங்களை ஒண்ணு ஒண்ணா எடுத்து எலிகள் சாப்பிட்டுடுச்சு. ஆஹா, எவ்வளவு அருமையான தானியங்கள்! இன்னைக்கு விருந்துதா. வா, தானியங்களை சாப்பிடலாம். தானியங்கள் ஒண்ணு ஒண்ணா விழுந்தது. எலிகள் ஒண்ணு ஒண்ணா எடுத்து சாப்பிட்டது. காட்டிலிருந்து வெளியே போகிறதுக்குள்ள கூட காலி ஆயிடுச்சு. என்னடா இது, கூட காலியா இருக்கு. தானியங்கள் எல்லாம் எங்கே? பின்னாடி திரும்பி பார்த்தா ஒண்ணுமே தெரியல. ஓ, என் கூடையில ஓட்டை விழுந்துருச்சு போல இருக்கு.
எல்லா தானியங்களும் தொலைஞ்சிடுச்சு. அடுத்த தடவை ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்த நாள் மறுபடியும் வியாபாரி அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்து ஓய்வு எடுக்கையில எலிகள் வந்தது. ஆ, இந்த மனிதன் மறுபடியும் வந்துட்டாங்க. வா, தானியங்களை சாப்பிடலாம். எலிகள் மறுபடியும் ஓட்ட போட்டது. வியாபாரி எழுந்து கூடையை எடுத்து நடக்க தொடங்கினாங்க. தானியங்கள் ஓட்டையிலிருந்து ஒண்ணு ஒண்ணா விழுந்தது. வா வா, சாப்பிடலாம், இன்னைக்கு விருந்துதான். வியாபாரி காட்டிலிருந்து வெளியே போகிறதுக்குள்ள கூடைய திறந்து பார்த்தா மறுபடியும் காலியா இருந்தது. பின்னாடி திரும்பின வியாபாரி தானியங்களை சாப்பிடுற எலிகளை பார்த்துட்டாங்க. ஆஹா, இந்த எலிகள் தான் என்னோட தானியங்களை சாப்பிட்டது. நான் தான் கவனமா இல்லைன்னு நினைச்சேன். ஆனா இந்த புத்திசாலி எலிகள் தான் இந்த வேலையை செஞ்சது. இதுங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தே ஆகணும். அடுத்த நாள் வியாபாரி சிவப்பு மிளகாய் நிறைந்த கூடை கொண்டு வந்தாங்க. மரத்துக்கு கீழே உட்கார்ந்தாங்க. எலிகள் வந்து ஓட்ட போட ஆரம்பிச்சுது. ஆனா தானியங்களுக்கு பதிலா மிளகாயோடைய சூட்டு ஒட்டி எலிகளோட வாய் எரிஞ்சிடுச்சு. ஆ, ஆ, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, வாய் எரியுது. இன்னைக்கு இந்த வியாபாரி கூடையில என்ன எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே தெரியலையே. வாயெல்லாம் எரியுதே, காப்பாத்துங்க. வியாபாரி நல்லா சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. எலிகள் செஞ்ச தவற உணர்ந்து மனம் திரும்பிடுச்சு. ஒரு நாள் காட்டுல மரத்தை வெட்டுன்னு வெட்டுற சத்தம் கேட்டது. ஒரு மனிதன் ஒரு மரத்தை வெட்டுறத முயல் பார்த்துடுச்சு. முயல் அந்த விஷயத்த காட்டு ராஜா சிங்கத்துக்கிட்ட சொல்லிடுச்சு. ராஜா,